வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸோட டைட்டில் வின்னர் திவ்யா ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க ஒரு தனியார் சேனலுக்கு. அதுல சபரிய பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. இதுதான் வழக்கமா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். டைட்டில் வின்னர் கடைசியில 2 பேர் தான். ஒண்ணு சபரி, ஒண்ணு திவ்யா. திக் திக் தெக் நிமிடங்கள். இந்த சமயத்துல விஜய் சேதுபதி வேற அப்படியே டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருந்தாரு. திவ்யாவுக்கு வேற ஒரு பதட்டம். சபரி ரொம்ப காமா தான் இருந்தாப்ல. யார் டைட்டில் அடிச்சாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட தான் அவர் இருந்தார். ஆனா திவ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி நிமிஷம் வரைக்குமே ஒரு பதட்டமா இருந்தாங்க. பதட்டமா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க டைட்டில் கிடைக்கணும். கிடைக்காம போச்சுன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்துல இருந்தாங்க. இதை விஜய் சேதுபதியே சொன்னாரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மாதிரி சமயத்துல கூட அவங்க கடைசியில டைட்டில் அடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல முதல்ல விசில் பறந்ததே சபரிட்ட இருந்து தான். அதை பத்தி தான் அந்த நெறியாளர் கேட்டாங்க. கேட்கறதுக்கு திவ்யா சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல. சபரி ஒரு குட் சோல்ங்க. அது நல்ல ஒரு மனுஷன். நல்ல ஒரு மனசு. வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா, யாரும் கஷ்டப்படக்கூடாது. யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். சராசரி ஒரு மனுஷன் கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சபரிட்ட இதை நான் எதிர்பார்க்கிறேன் தான். சபரி கிடைச்சிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு பக்குவமா நடந்திருப்பேனா அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் கோவப்பட்டு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனா சபரி அதை ஜாலியா எடுத்துக்கிட்டாப்ல. யார் ஜெயிச்சாலும் அது நம்ம ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எடுத்துக்கிட்டாப்ல. சபரிக்கு இந்த மனசு நடிப்பு அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க. ஒரு மனுஷன் ஒரு கேமுக்காக நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு 4-5 வாரத்திலேயே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலே சாண்ட்ராவை பாரு கமருதீன் 2 பேருமே எட்டி உதைச்சு வெளியே தள்ளி டோரை இழுக்கும் போது கூட ரொம்ப பதட்டமாயிட்டாப்ல. சபரிக்கு தான் டிக்கெட்டு பின்னாலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அவருக்கு எல்லாமே ஸ்கோர்ல அதிகமா இருந்தாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கூட போதும். அவர் டிக்கெட்டு பின்னாலே வாங்கியிருக்க முடியும், போயிருக்க முடியும். ஆனா அவரு அந்த சமயத்துல கூட மனிதாபிமானம் தான் முக்கியம். எனக்கு டிக்கெட்டு பின்னாலே போகணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லி டப்புன்னு கதவு திறந்து இறங்கிட்டாப்ல. அவர் இறங்கின பிறகுதான் கானா வினோத் இறங்கினாப்ல. அவரே நினைச்சிருப்பாப்ல. அவனே ஜெயிக்கக்கூடிய அவனுக்கு அந்த டிக்கெட்டு பின்னாலே கிடைக்கக்கூடிய அவனே இறங்குறானா நம்மளாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு அவரு இறங்கி உடனே சான்றாவை தூக்கி கீழே கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் கொடுத்து அவங்க இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு சபரி ஒரு நல்ல மனசு தான். இந்த விஜய் சேதுபதியுமே ஸ்டேஜ்லயே சொன்னாரு. இவன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் நல்லவனாவே இருக்க முடியாது. ஒரு இக்கட்டான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலையில கூட தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கான். அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது சபரி. சபரிக்கு நல்ல மனசு தான். அவன் குழந்தை தான். அவன் இன்னமும் அவன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்துல முத்தமிட்டது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 அவார்டுக்கு சமம். அது போதும். இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைக்கிறது சபரிக்கு இதுதான். அதே இந்த மாதிரி டைட்டில் வின்னர் திவ்யா கூட இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சபரி மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய புகழாரங்கள் சபரிக்கு தான். டைட்டில் வின்னரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சபரியோட செயல்பாடுகள் நிறைய பிடிச்சிருக்காங்க. சான்றா கூட சொன்னாங்க. எங்க அண்ணன் இறந்துட்டான். ஆனா அவன் உயிரோட தான் இருக்கான்னு நான் இன்ன வரைக்குமே நம்பிட்டு தான் இருக்கேன். ஆனா அது இருக்கிறான் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் பார்த்துட்டேன். அது நீதான்டா. எப்பயுமே நான் அவனுடைய பிறந்த நாளைக்கு உனக்கு நான் சட்டை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சபரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு இருக்குது. அல்டாப் திவ்யாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த மீரியான தான் திவாகர் தான் தர்பூஸ். அது அது தனியார் டிவியில ஒரு இன்டர்வியூ கொடுக்குது. தனியார் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குது. எனக்கு கோட்டெல்லாம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களுக்கு அஜித்தை விட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு எவனும் சொல்லிட்டானா? அதை வச்சு பெருமையா பீத்துது. எவன் சொல்றான் சொல்லல அப்படிங்கிறதெல்லாம் இது கிடையாது. அதுவே ஒரு பிட்ட ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணி, அதுவே அதுக்கு பதில் சொல்லி, அதுவே தன்னைத்தானே திருப்திப்படுத்திக்கக்கூடிய ஒரு ரகமா இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அது சொல்லுது, அஜித்துக்கு கூட அந்த கோட்டு சூட்டெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது என்னுடைய பாடி வாகு தான். கோட்டு சூட்டு மட்டும் இல்லம்மா. எனக்கு டீ ஷர்ட் போட்டாலும் சூப்பரா இருக்கும். அதே போல கேஷுவல் ட்ரெஸ் போட்டாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் பிக் பாஸ் வீடியோல பார்த்தோமே, ஜட்டி போடாம பேண்ட் போடுறது, இடுப்பு கீழே பேண்ட் இறங்கி நிற்கிறது, இதெல்லாம் பார்த்தோமே. உனக்கு அவ்வளவு சூட் ஆகுது அப்படிங்கிறது நல்லா தான் தெரியுது. பெருமை பேசலாம். அதுக்கு நீ இப்படியா பேசுறது? ரொம்ப ஓவரா பேசுறப்பா. நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்பயும் ஓவரா பேசின. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற. என்ன நடக்க போதோ தெரியல. பார்க்கலாம். ஆனா இவன் மக்கள் இவனை ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? இவன் என்ன பேசி வச்சிருக்கான், என்ன மெண்டல் தனமா சொல்றான், என்ன பேசுறான். அவனை கல்வி கழுவி ஊத்துறாங்க. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனை பேசுறாங்க. ஆனா அதை பத்திலாம் அவன் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. க கமெண்ட் போட்டவன் தற்கொலை பண்ணிக்குவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவனுடைய பேச்சு இன்னும் அதிகமா போயிட்டே இருக்குது. நீங்க இந்த 2 பேட்டிகளுக்கும் வித்தியாசம் என்ன? 2 பேட்டிகள்ல இருக்கிற ஒரு இத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க.